காலங்களில் எழுதப்பட்ட விஷயங்கள் முக்கியமான பாயிண்ட்டை நான் வச்சு கதைச்சிட்டு இப்போத்தைய காலத்தில் உங்களுக்கு இருக்கிற பொருளாதார பிரச்சனையிலேருந்து எப்படி முன்னுக்கு வர்றது, ஏன் நாங்கள் முன்னுக்கு வராமல் இருக்கிறோம்ன்றதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணி போடுறேன். ஒரு சில புத்தகங்களை படித்த விஷயத்தை சரியா. அப்போ அதில் முக்கியமாக ரீம்ஸ்ன்றதுக்குள்ளே நாங்கள் பார்த்த மாதிரி இருந்தால், முதலாவது பிஸ்னஸ் ஸ்கூல் காப்பிகேட் மார்க்கெட்டிங் பரவலோ பைப்லைனோட புத்தகத்தில் தெரியுமா யாருக்காவது? ஓகே, வெரி குட் வெரி குட். நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. சரி 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 ஓகே ஓகே. அந்த பிஸ்னஸ் ஸ்கூல் புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. உலகத்தில் இருக்கிற மக்கள் எப்படியான கேட்டகரிக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஏன் சக்ஸஸாக மாற முடியலை, ஒரு சில சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க, ஒரு சில சக்ஸஸாக ஆகாமல் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன காரணம், அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். பை 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 என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஒரு சில நேரம் பதில் கிடைக்கும், எங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அதை வெளிக்காட்ட முடியாத மாதிரி எங்களோட செயற்பாடுகள் நடந்து கொள்ளும். ஏனெண்டா அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ஸ் எங்களுக்குள்ளே வந்துடும் இல்லையா. யாரும் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஐயோ நான் நல்ல உடுப்பு போட்டு போகாமல் விட்டேனண்டா, அவங்க என்னவும் சொல்லிடுவாங்களோ, என்ற வாழ்க்கையை பற்றி ஏதாவது குறை குற்றன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சரியா. அப்போ இப்போ இன்கம் சம்பந்தமாக நான் கதைக்க போகும்போது, இப்போ சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 60 தொடக்கம் 80,000 உழைக்கிற குடும்பத்துக்குள்ளே எல்லாராலையும் பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு இங்கத்தை காசை சேமித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா? அப்படியாண்டு எங்களோட கரண்ட் பில்லு தண்ணி பில்லு அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் போகிற செலவுகளை நாங்கள் எழுதி பார்த்தோம்னாலே 65,000 70,000 ரூபாய்க்கு மேலால் வருது. அதுக்கப்புறம் பிள்ளைகளை கிளாஸ் ஃபீஸ் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது 80,000 கூட காணாது இப்போத்தைய காலகட்டத்தில் இல்லையா. எங்களுக்கு தேவைகளை பார்க்கும்போது பிஸ்னஸ் ஸ்கூல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஒரு மனுஷனுக்கு சாதாரணமாக ஒரு 2025 2040 ஒரு சகல வேண்டிய விஷயத்தையும் சாதாரண ஒரு மனிதன் வீடு கட்ட வேணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 விஷயம் முக்கியமான பாயிண்ட் எடுத்து விளங்கப்படுத்திருக்கிறாங்க. அது அவ்வளோ அடைஞ்சு கொள்ளணுமா இருந்தால் ஒருத்தருக்கு 3 கோடி ரூபா காசு அமௌண்ட்டு கிட்ட தேவை. ஆனால் உங்களுக்குள்ளேயே எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம், என்னது எங்களுக்கு மாதம் சேமிக்க முடியுதா? குறைஞ்ச ஒரு 10,000ஆவது சேமிக்க முடியுதா? ப்ரீஸாக போகுதா இல்லையா? எங்களை மைண்ட் ஒரு கதை கூட கதைக்கலாமல் இருக்குதா இல்லையா? ஏனெண்டா கேள்விக்குறி. யூனிவர்சிட்டியில் படித்தாலும் கூட எப்படி படித்து கொண்டே நீங்கள் வருமானம் உழைக்கிறேன்னுங்க சொல்லி தர்றாங்களா? இல்லை. இப்போ கவர்மெண்டால் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணப்பட்டிருக்குது, நல்ல நல்ல ஆப்ஷன்கள் எங்களுக்கு கிடைக்குது. அதோட சொல்கிறேன் பாருங்கள், இதில் உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஒரு வருமானம் உண்டு நாங்கள் சேமிக்கணுமா இருந்தால் அப்போ அதுக்குரிய நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆக்டிவிட்டி இது 3மே கண்டிப்பாக தேவை எங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த நான் போட்டில் காட்டுறேன். அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இதில் ரீம்ஸை பற்றி நாங்கள் பார்க்கும்போது நிறைய விஷயத்தில் எங்களோட தேவை பொறுப்புகளை அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு இன்கம் ஒன்றுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோமான்றதை பார்க்க வேணும். அதில்